எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ஆட்டுக்குடலை சுத்தம் செய்யலான்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் குடலை விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இதை க்ளீன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை. இப்போ வாங்க எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குடலை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இதை தண்ணியில் நல்லா 2-3 தடவை அலசிக்கோங்க. அடுத்து உள்ள பாட்டை அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பிக்கோங்க. இது மேலே உள்ள ஸ்கின்னில் கோட்டோட வேஸ்டேஜ்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஜவ்வில் கொழுப்பில் ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த வேஸ்டேஜ்லாம் நம்ம கையாலேயே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணுற டிஷ்ஷும் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எந்த ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லும் நம்ம குக் பண்ணுற டிஷ்ஷில் வராது. ஸோ இதுக்கு நம்ம க்ளீனிங் தான் ரொம்ப முக்கியம். இப்போது தண்ணியோட கலரை பாருங்கள். ஆட்டுக்குடலில் ஸ்கின்னுக்கு மேலே ஒட்டிகிட்டு இருந்த அந்த வேஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் க்ளீன் ஆயிடுச்சு. உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். முன்னே இருந்த கலருக்கும் இப்போ உள்ள கலருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ இதை நல்ல கையாலேயே பிசைஞ்சு விட்டு கழுவுங்க. நான் இப்போ பெரிய குடலை மட்டும்தான் வாஷ் பண்ணுறேன். சின்ன குடலை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதோட ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது நம்ம சின்ன குடலை வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது குடலை நம்ம முன்னே வாங்கும்போது இருந்த மாதிரி உள்ள பாட்டை அப்படியே வெளியில் கொண்டு வந்துடுங்க. இப்போ மறுபடியும் நல்லா கையாலே பிசைஞ்சிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு குடல் க்ளீன் ஆகும். நம்ம டிஷ்ஷும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டேஸ்டியான குடலை சாப்பிடணுன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட தான் வேணும். ஸோ இப்போ பெரிய குடலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழுவியாச்சு. அடுத்தது நம்ம சின்ன குடலை வாஷ் பண்ணலாம். சின்ன குடலுக்கு மேலே ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய வேஸ்ட்டை இந்த மாதிரி நான் செய்கிற மெத்தடில் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம பெரிய குடல் மேலே ஒட்டிகிட்டு இருந்த வேஸ்ட்டை எப்படி பிச்சு எடுத்தோமோ அதே போல் நம்ம சின்ன குடலுக்கு மேலே ஒட்டிக்கிட்டு இருந்த இந்த வேஸ்ட்டை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா குடலையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. வெளியில் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த சின்ன குடலை. ஆனால் உள்ளே தான் நிறைய வழுக்க இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். குட்டீஸ்க்கு இந்த சின்ன குடல் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை க்ளீன் பண்ணி குக் பண்ணி சாப்பிடணுமா, பேசாமல் கடையில் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட தோணும். ஆனால் அந்த கடையில் வாங்குகிற காசுக்கு மினிமம் 1 ஆள் 2 ஆள் சாப்பிடலாம். பட் அதே அமௌண்ட்டுக்கு நம்ம குடலை வாங்கி அதை க்ளீன் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்டா ஒரு ஃபேமிலியே சாப்பிடலாம். அதில் கிடைக்கிற சந்தோஷமும் தனி தான். இப்போது நீங்கள் பார்க்குறது கொழுப்பு. இதையும் குழம்புல யூஸ் பண்ணுவாங்க. இதில் சின்னதாக கடலை மாதிரி ரவுண்டாக பால் ஷேப்பில் ஒட்டிகிட்டு இருக்கும். இது கொஞ்சமாக இருந்தால் அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு நம்ம கொழுப்பை யூஸ் பண்ணலாம். பட் இதில் நிறைய இருக்கிறதுனால இதை நான் வேணாண்டு தூக்கி போட்டேன். நம்ம குடல் கிரேவியை வெளியில் வாங்கி சாப்பிடும்போது அவங்க எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ இதுவே நம்ம வாங்கி க்ளீன் பண்ணி குக் பண்ணி சாப்பிடும்போது அதை நம்ம திருப்தியாக சாப்பிடலாம். இப்போது நம்ம சின்ன குடலுக்கு மேலே உள்ள போர்ஷனை மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். அடுத்தது 2வது தண்ணி ஊற்றி மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ணுவோம். இப்போ தான் நம்ம உள்ள போர்ஷனை க்ளீன் பண்ண போகிறோம். உள்ள பாட்டை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்கு ஒரு ப்ரூமோட குச்சியை எடுத்துட்டு இது குச்சியை வச்சே நம்ம அடுத்த சைடு திருப்பணும். நான் செய்கிற மெத்தடை பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் தான் உள்ளே இருக்கக்கூடிய வழுக்க ஈஸியாக ரிமூவ் ஆகும். இப்போ பாருங்கள் எவ்வளோ வழுக்க வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன குடல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி குச்சியை யூஸ் பண்ணி உள்பக்கமாக திருப்பி விட்டு நம்ம க்ளீன் பண்ணால் தான் உள்ளே இருக்கக்கூடிய வழுக்க கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும்.
பாருங்கள் எவ்வளோ வழுக்க வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் எல்லா சின்ன குடலையும் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செகண்ட் டைம் வழுக்கை எடுக்கிறேன். நம்ம திருப்பி விட்ட எல்லா குடலையும் இந்த மாதிரி அதில் ஒட்டிட்டு இருக்கக்கூடிய வழுக்கை எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நம்ம குடலை க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம செய்கிற டிஷ்ஷும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குடலை குச்சி யூஸ் பண்ணி திருப்பினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு தண்ணி வாஷ் பண்ணியாச்சு. இது ரெண்டாவது தண்ணி. இப்போது இதில் ஒட்டிட்டு இருக்கக்கூடிய வழுக்கையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது தண்ணியோட கலர் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம 4 to 5 டைம்ஸ் வரை வாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணால் தான் இந்த வழுக்கை ஒரு 90% ரிமூவ் ஆகும். குடல் க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். இதை நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சோன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பட் இதுக்கு டைம் தான் கொஞ்சம் எடுக்கும். எப்படியும் இதோட கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிகிறதுக்கு 40 to 50 minutes ஆகும். பாருங்கள் எவ்வளோ வழுக்க வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம சும்மா தண்ணியில் போட்டு அலசுறதை விட கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவுணுண்டா நமக்கு ஈஸியாக வழுக்க ரிமூவ் ஆயிரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன குடலை வாஷ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம கையால் 90% வாஷ் பண்ணாலும் இன்னும் ஒரு 10% நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்தால் தான் அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். இப்போது பெரிய குடலையும் சின்ன குடலையும் நான் தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 3/4 அளவுக்கு தண்ணீர் வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கிடுங்க. இப்போ அதில் பெரிய குடலை போட்டுடுறேன். நான் இங்கே பெரிய குடலை அப்படியே முழுசாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கிடலாம். குடலை அப்படியே ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டுறாதீங்க, ஏன்னா மரத்து போயிடும். மரத்துட்டா குடல் மேலே இருக்கக்கூடிய அந்த குடல் பூவை வந்து ஈஸியாக எடுக்க முடியாது. நிறைய பேர் வந்து குடல் பூவை எடுக்காமல் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ குடல் பூவை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணால் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கையாலேயே பிக்க வருதுன்னு சொல்லிட்டு. இது லேசான குடலாக இருக்கிறதுனால ஒரு 2 to 3 minutes வந்து தண்ணியில் வச்சு எடுத்திருக்கேன். இதுவே கொஞ்சம் கனமான குடலாக இருந்துச்சுன்னா ஒரு 5 to 6 minutes வச்சுக்கோங்க. இப்போ நான் பெரிய குடலை எடுத்துட்டேன் தண்ணியில் இருந்து. அடுத்து சின்ன குடலை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஹீட்டே வந்து இதுக்கு போதுமானது. நம்ம எதுக்கு இதை தண்ணியில் போடுறோன்னா இதில் இருக்கக்கூடிய மீதி 10% வழுக்கையும் ரிமூவ் ஆயிரும். அப்புறம் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது பெரிய குடலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த குடல் பூவை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது ஈஸியாக கையாலேயே பிக்க வர்றதுனால நான் இதை கையாலேயே ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுவே கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நைஃபை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம், இல்லைன்னா அருவாமனை யூஸ் பண்ணிக்கிடலாம். குடல் பூவை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னா நம்ம கரெக்டான டைம் வச்சுக்கிடணும். அப்புறம் நம்ம அதை கையாலேயே வந்து பிச்சு பார்க்கணும் பிக்க வருதான்னு சொல்லிட்டு. ஒரு வேளை வந்து நீங்கள் டைம் கம்மியாக வச்சுருந்தாலோ இல்லைன்னா ஓவராக டைம் வச்சுருந்தாலோ அது ஈஸியாக ரிமூவ் பண்ண வராது. நிறைய பேர் குடல் பூவை ரிமூவ் பண்ணாமல் சமைக்கிறத நான் பார்த்துருக்கேன். பட் நாங்கள் எப்போவுமே வந்து குடல் பூவை ரிமூவ் பண்ணிட்டு தான் சமைப்போம். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குடல் பூவை வச்சு குடல் பூ ஃப்ரை பண்ணலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது குடல் பூவையும் தனித்தனியாக பிரிச்சியாச்சு. இப்போ பெரிய குடல் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒயிட் கலரில் இருக்குது. அடுத்து இதை நான் சிசரை வச்சு சின்ன சின்னதாக குழம்புக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம அருவாமனை யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கிடலாம்.
இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம தேவைப்படும் போது எடுத்து குக் பண்ணிக்கிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இப்போது பெரிய குடல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சின்ன குடலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டதுனால இது வழுக்காமல் ஈஸியாக கட் பண்ண வரும். அண்ட் குழந்தைங்க இந்த குடலில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஃப்ரை பண்ணியும் கொடுக்கலாம் அண்ட் கிரேவி வச்சும் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு குடலை 3ஆக பிரிச்சியாச்சு. சின்ன குடல், பெரிய குடல் அண்ட் குடல் பூ. இந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.